ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, படித்து தோத்தவனும் உண்டு, படிக்காமல் சாதித்தவனும் உண்டு. உன் திறமைதான் இங்கு உன்னை சாதனையாளனா இல்லை தோல்வியுற்றவனா என்று நிர்ணயம் செய்கின்றது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதனால் ஐயோ படித்ததுனால இப்படி தோக்குறோம், படிக்காதனால அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. திறமை தான். படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் நமக்கு படிப்புன்றது காசு பணம், நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. படிப்பு எப்படியா இருந்தாலும் நமக்கு கிடச்சிரும். ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு அது கனவாகவே போயிடும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய திறமை உங்களை சாதனை பயணத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளச்சாமி, அழகு சுந்தரத்தை கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டேன்னா என்னடா இது பதவி வந்த அதிகாரத்துல திமிரா பேசுறான் நம்ம வீட்டுல இருந்து வந்து அப்படின்னு அவன் நம்மள நினைச்சுக்குவாரு. நீங்களே ஒண்ணு மண்ணு ஒரே ஃப்ரெண்டுங்க வேற. நீங்க சொல்லுங்க. அட என்ன தலைவரே, நீங்க போய் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கூப்பிடுங்க. அதுவும் இல்லாம இவன் இத்தனை நாள் பிராடுத்தனம் பண்ணிட்டு இம்புட்டு சொத்தியும் சேர்த்துருக்கான். அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு வழக்கு கேட்க வேண்டாமா? நீங்க பயந்துகிட்டு இருந்தா எப்படி? நீங்க தான் தைரியமா கேட்கணும். இல்லைங்க, கேட்கறது நான் கேட்டு போடுவேன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவரு என்ன ஒரு மாதிரி நினைச்சுக்குவாரு, அதான் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. இதுல எல்லாம் சங்கட்டப்பட்ட ஆகுமா தலைவரே? இருங்க, நானே கூப்பிடுறேன். யோ அழகு சுந்தரம், அழகு சுந்தரம், அழகு சுந்தரம், யோ யோவா வெலசாமி இங்க இருக்காரு. ஏயா அழகு, என்ன இங்கிட்டு இருந்து வரீரு? நாங்க இங்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு கிடக்குறேன். யோவா, ஒரு காலத்துல என்கிட்ட கூட கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தவெல்லாம் இன்னைக்கு என்னைய பார்த்து யோன்றான். சரி, வந்த விஷயம் என்ன? என்ன வந்த விஷயம் என்னன்றீங்க? வந்தவங்க, அதுவும் தலைவர் வந்திருக்காரு உங்க வீட்டுக்கு, உட்கார வச்சு காப்பி தண்ணி எதுவும் கொடுக்கறது இல்லையா? தங்க எங்க? ஒரு காலத்துல என் பொண்டாட்டியோட பேரை சொல்றதுனாலே நடிக்கிட்டு தெரிஞ்ச பயவளுக இன்னைக்கு தங்கம் வெள்ளை அழகு சுந்தரம். இருக்குடா, காசு இருந்தாதான் இந்த காலத்துல எல்லான்னு புரிஞ்சு போச்சு. பதவி போனுச்சுனோனையும் உங்ககிட்ட எல்லாம் இருந்த மரியாதை போயிருச்சு. வெளியே போயிருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லுங்க. இங்க வரியா, நீ பஞ்சாயத்து குழுவுக்கு வந்தாகணும். முக்கியமான விஷயம்லாம் உன்கிட்ட பேசி ஆகணும். எதுக்கு நீ ஏன் எதுக்கு என்னத்துக்கு இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. நீ பஞ்சாயத்துக்கு வந்து அவங்க முன்னாடிதான் பதில் சொல்லி ஆகணும். இங்க பாரு வெள்ளச்சாமி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, சொன்னாதான் நான் வருவேன். சும்மா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது. பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து உங்க வீட்டு பொதுமக்களுக்கு கொடுத்து நல்லா சொத்து சேர்த்தீங்கல்ல, அதான் அதனோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாம நம்ம ஊருக்கு எம்பிட்டு பணம் எல்லாம் அனுப்பியிருக்காங்க நம்மளோட ஊர் முன்னேற்றத்துக்காகன்னு சொல்லி எல்லா கணக்கு வழக்கையும் நாங்க பார்த்துட்டோம். அதுக்கு காசு ஒன்றும் வரல, எந்த ஒரு முன்னேற்றமும் நம்மளோட இதுல தொகுதியில ஏற்படல. அதனால நீங்க வந்து என்னென்ன பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லி ஆகணும். அந்த வழக்கம் கேட்டுட்டு போறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா நாங்க கேட்டோம்னா அது சரிப்பட்டு வராது. ஊர்ல அங்க பொதுமக்கள் முன்னாடி நீங்க சொன்னீங்க தான் சரிப்பட்டு வரும். அதனாலதான் உங்களை அங்க வர. என்ன வெள்ளசாமி, என் கூட தானே இருந்தீரு, இப்ப என்ன புதுசா பேசுறீரு? இருந்தேன்னா, ஆனா அப்ப உங்களை பத்தி தெரியலையே, இப்பதானே தெரியுது எம்புட்டு பணம் கையாடல் பண்ணியிருக்கீங்கன்னு. மடியில கணம் இருக்கவன் தான் நெஞ்சில பயந்துகிட்டு இருக்கணும். எனக்கு எந்த கணமும் கிடையாது, நான் வாரேன். அதுவும் இல்லாம நீங்க ஊர் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எம்புட்டு சொத்து கிடந்துச்சு. இப்போ ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட சொத்து மதிப்பு எம்புட்டு உயர்ந்திருக்கு. இந்த சொத்தெல்லாம் எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி வந்துச்சு, இப்படி எப்படி எத்தனை வீடு நீங்க வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி பெருகுனுச்சு, அதையெல்லாம் நாங்க அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். சரிங்களா? அதுவும் நீங்க எப்படின்னு சொல்லணும். இங்க பாரு வெள்ளசாமி, அதெல்லாம் என்னோட சொத்து. அதுக்கு உண்டான பதில நான் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அதை நீங்க தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி சம்பாரிச்சிருக்கணும். தலைவர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு இம்புட்டு வந்திருக்குது. அதுக்கு உண்டான பதில் தான் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். உங்ககிட்ட வளவலாம் பேச முடியாது. வரும்போது அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் வரவு செலவு கணக்கு அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கு.
அந்த இதுவும் எங்களுக்கு வந்தாகணும். சரி சரி, அதெல்லாம் வந்து சேரும். முதல்ல கிளம்புங்க. சரியா, வாங்க போவோம். என்னடா இது, ஊருக்குள்ள நமக்கு மரியாதை தான் இல்லாமல் போச்சு தலைவர் பதவி போனோனையும். இப்போ சொத்து பத்தெல்லாம் வேற கணக்கு அளவு செலவு பார்க்கணுன்றானுங்களே. ஐயோ, ஏகப்பட்ட பணத்தை நம்ம வேற எடுத்து எல்லாம் நம்ம வீட்டுக்கே செலவு பண்ணிட்டோம், ஊருக்காரவங்களுக்குன்னு ஒன்றும் பண்ணாமல். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஐயோ என்ன ஆகும்னு கூட தெரியலையே. இந்த ஊர்க்காரங்க அந்த பணத்தெல்லாம் கொடுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஏற்கனவே இருந்த சொத்து பத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சாச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? வாங்க மேடம், வாங்க. என்னங்க மேடம்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் தான் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அப்புறம் உங்களை நான் மேடம்னு தானே கூப்பிடணும். என்னங்க என்ன வேலை பார்த்துட்டு வரீங்க நீங்கள்? ம், என்கிட்ட என்ன சொன்னீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு வரீங்க? இல்லைங்க, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான். அமுதா, நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லாதீங்க சரியா? நம்ம குடும்பம் ஒன்றும் அந்தளவு கஷ்டப்படலை. நான் அப்படி ஒன்றும் உங்களை யார் வீட்லேயும் போய் கையேந்தி நிற்க வைக்கணுன்ற நிலைமைக்கு நான் உங்களை கொண்டு வரல, சரிதான்? எனக்கு கை தான் அடிபட்டு இருந்துச்சு, இதான் இப்போ கட்டை ஊற்று கையும் நல்லா ஆயிடுச்சு. உங்களை அப்படி நின்று பார்க்கும்போது எனக்கு எம்பிட்டு வேதனையாக இருந்துச்சு தெரியுமா? அதை விட எனக்கு சரியான கோபம். ஆம்புலன்ஸ் போனுச்சு. நான் இங்கே இது யாரு இங்கே நிற்கிறேன்னு? யாரும்மா நீங்க? அம்மா, இங்கே அமுதா அவங்க தெரியுங்களா? அமுதாவா? எந்த அமுதா? அவங்க வீட்டுக்காரர் இந்த மினி ஆட்டோலாம் ஓட்டுவார், பேர் வேற உமாபதி, அவர் தெரியுங்களா? இந்த ஆட்டோ டிரைவர் அந்த பயலா? ஆமாம் ஆமாம், அந்த குடும்பம் இங்கே தான் இருக்கு. ஓ சரிங்கம்மா, நாங்கள் அவங்க ஊருக்காரவங்க தான், அவங்கள பார்க்கணும். பார்க்கணுமா? இது என்னடா இது? சரி, மேலே தான் இருக்காங்க, பார்த்து போங்க. அது இந்த பையன் இப்படி வீல் சேரில் இருக்கே, எப்படி நீங்கள் தூக்கிட்டு போவீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அது நல்லா இருக்கான், அதை மடிச்சுக்கலாம், அப்படியே அவன் எடுத்து வச்சு நடந்துக்குவான். சரி சரி, பார்த்து போங்க. ஏத்தா, பக்கெட்டு குக்கெட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காம குடத்துல பிடிச்சிட்டு போ அத்தா. ஏன் தான் இப்படி பண்றியளோ தெரியலப்போ. எந்த ஊர்லயும் இந்த அநியாயம் நடக்கிறதுல, இந்த ஊர்ல மட்டும்தாயா பக்கெட்ல பிடிக்கிறது, அப்புறம் சொம்புல பிடிக்கிறது. ஏக்கா, எப்பயில இருந்துக்கா தண்ணி வருது? 1 மணி நேரமா வந்துகிட்டு இருக்குமா? 1 மணி நேரமா வந்துகிட்டு இருக்கா? யாரும் தண்ணி வந்து சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க. ஆமா, நம்ம ஊருக்காரவங்க யாரு சொல்றா? அவ வீட்டை தானே நிறைக்கணும்னு பாக்கறா. நானும் என் பிள்ளைய தண்ணி வந்தா பார்த்து சொல்லுடி, நான் உள்ள துணி துவைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த எருமை மாடு வெளியே நின்றுக்கிட்டு இருந்துட்டு எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. அப்புறமேட்டுக்கு சரி வெளியே வந்து எட்டி பார்ப்போன்னு பார்த்தா எல்லாம் குடமா தண்ணி எடுத்துக்கிட்டு ஓடினாங்க. அப்புறம் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். நேற்றும் நல்ல தண்ணி இல்லாமல் உப்பு தண்ணியை வர குடிக்கவே முடியல. அப்புறம் காய வச்சு எப்படி தான் குடிக்கிறது? அதுவும் அடிக்கிற வேகாத வெயில்ல சூடு பண்ணியும் குடிக்க முடியல. தண்ணி உள்ளுக்குள்ளே வெந்து அவிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஆமாம்மா, நல்ல தண்ணி இல்லைனாலும் இப்போ சிரமமாக இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம ஊர் தண்ணி நல்லா தேனாக இருக்கும், குடித்தா அப்படி ஒரு இதாக இருக்கும் தித்திப்பா. இப்போ எங்கே வாயிலே வைக்க முடியல, உப்பு கரிப்பான உப்பு கரிப்பு. நம்மளும் தான் இருக்கிறோம், எங்கே தண்ணி வருது என்ன ஏதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவளுகெல்லாம் வீட்டில் தூங்குவாளுகளா தூங்க மாட்டாளுகளா? தண்ணின்னு பேயா அலையிற ஆளுகம்மா. இங்கே பாருங்க, எல்லாரும் குடமா பிடிக்கிறீங்க. நான் இப்போதான் வந்திருக்கேன், ஒரு குடம் பிடிச்சிட்டு கிளம்புறேன். ஆமாம், இவ பெரிய இவ வந்த உடனே இவங்களுக்கு அப்படியே நீட்டிடணும். நிற்கிறவங்களை பார்த்தா மனுஷனை தெரியாது இவளுக்கு. ஏக்கா, நாங்களும் இன்ன வரைக்கும் தண்ணி பிடிக்கல, நாங்களும் இப்போதான் நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏமா, நீங்களாம் தினந்தோறும் தண்ணி பிடிக்கிற ஆளுங்க, நான் இன்னைக்கு தான் இங்கே வந்து தண்ணி பிடிக்கிறேன், சரிங்களா? அதனால நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நவருங்க, நான் ஒரு குடம் பிடிச்சிக்கிறேன். ஆமாம், நாங்களாம் வந்து பிடிக்க வேணான்னு சொன்னோம். நான் என்ன இங்கே இருந்தேன், என் சம்மந்தி வீட்டில் இருந்தேன், இப்போதான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்தோடனே தானே தண்ணி பிடிக்க முடியும். ஆமாம், நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன, நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லாமல் உங்கள் பிள்ளையும் நீங்களும் இங்கே இருக்கீங்க? நம்ம சம்மந்திக்காரி எப்பயும் நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போக மாட்டா. இவளுகிட்ட சொன்னோம்னா இவளுக்கு அப்படியே போய் அங்கே பற்ற வச்சாளுங்கன்னா வந்து நம்ம பிள்ளைய கூட்டிக்கிட்டு போவா. அதுதான் சரி. அதை ஏம்மா கேட்குறீங்க? பெரிய இடத்த சம்மந்தம்னு சொல்லி பிள்ளைய கட்டி கொடுத்த பாவத்துக்கு இன்னைக்கு என் புள்ள வாழா வெட்டியாக வீட்டில் வந்து உக்காந்துருக்கா. ஆத்தாடியாத்தா, என்னக்கா சொல்கிறீங்க? அவ்வளோ பெரிய குடும்பம், என்னத்துக்கு என்ன பிரச்சனை?
அவங்களுக்கு நான் அங்கே இருக்கிறது பிடிக்கலம்மா. ஏம்மா நான் பாட்டுக்கு சேவனேன்னு என் வீட்டோட இருந்திருப்பேன். அவளுக்கு தான் சொத்து வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. நாங்களும் எல்லாத்தையும் விற்று அவங்களுக்கு கட்டி கொடுத்து பொண்ணை இன்னைக்கு வாழா வெட்டியே எங்கள் வீட்டுக்கே அனுப்பிட்டாங்கம்மா. அவங்கெல்லாம் காரியத்தோட தாம்மா எல்லாம் செய்கிறாங்க. காரியம்னா காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சா கழுத்தை பிடிக்கிறது. அடப்பாவத்தே, இதுக்கு தான் சொல்கிறது பெரிய இடத்து சம்மந்தம்னு கண்மூடித்தனமாக நம்ம பாட்டுக்கு பொண்ணை கட்டி கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாவது யோசிக்கணும்னு. அது தெரியாமல் தான் பொண்ணை கட்டி கொடுத்துக்கிட்டேன். ஏன் உங்கள் பொண்ணு அந்த பையனை தானே காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் என்ன? ஆமாம், அவங்க ஆத்தா கோடு கழிச்சா தாண்ட மாட்டார் அந்த பையன். அவர் எப்படி பார்ப்பாரு? தினந்தோறும் என் பிள்ளைக்கு அங்கே சரியான கொடுமைத்தான். இதுலேயும் வேற மாட்டு சாணி அள்ளணும், வீட்டு வாசல் பெருக்கணும், கூட்டணும், கழுவணும். அப்பாப்பா ஒரு நிமிஷம் உட்காரத்துக்கு நேரம் இல்லைம்மா. குடும்பம் தான் பெரிய குடும்பம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த இடத்துல வேலைக்காரிகளாக வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன அறைக்கு போனோமோ தெரியல, வேலைக்கார வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு மொத்த வேலையை எங்களையே வாங்கினாங்க. அத்தனை வேலையை நம்ம செய்ய முடியுமா? வீட்டு வேலை, காட்டு வேலை, அப்படி இப்படின்னு. ஆத்தாடி, இவங்களுக்கும் வேணாம், இவங்க இது ஜோடியும் வேணாம் அப்படின்னு நாங்கள் எங்களை துரத்தி விட்டாங்க. அட பாவத்தை, நீங்கள் பாட்டுக்கு சேவனன்னு உங்கள் பையனோட இருந்திருப்பீங்களா? இப்போ சோத்துக்கெல்லாம் என்னக்கா பண்ணுறீங்க? இனி எங்கிட்டாவது 10 வீட்டில் போய் பிச்சை எடுத்து தான் திங்கணும். நாங்கள் பாட்டுக்கு சேவனேன்னு எங்கள் குடும்பம் குருவி கூடு கணக்காக இருந்துச்சு. அதில் கல்லை விட்டு அடித்த கணக்கா என் குடும்பத்தையே பிரித்து இப்படி சின்ன பின்னமாக ஆக்கி விட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமாம், சின்ன பின்னமாக ஆக்குறாங்க. அதானே இந்த ஊருக்காரவளுக்கு வேலை. இவளுக்கு தலையில் இவளுகளே மண்ணவாரி போட்டுக்கிட்டு இவளுக்கு இப்போ தான் பேசுகிறாளுங்க பேச்சு. ஊரில் ஒருத்தரையும் மதிக்கணும். இவளுக்கு தான் பெரிய அப்பாட்டக்கர் கணக்கா அவளுக பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்படித்தான் நடக்கும். ஆத்தாடியாத்தா, மனுஷங்க இப்படியுமா இருக்கிறாங்க? சி, எனக்கெல்லாம் வெறுத்து போகுதப்பா. பேரு தான் பணக்காரவங்க, மனசுல எல்லாம் அந்த அளவுக்கு எந்தே இல்லை. ஏம்மா தண்ணியை பிடிச்சாச்சுன்னா கொஞ்சம் நவுரம்மா. ஏமா அப்படி நின்று தண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி வேகமாவா வருது? அது என்னமோ நூலு மாதிரி ஊற்றிக்கிட்டு தெரியுது. அப்புறம் அதுக்கேற்றாப்புல தான் வரும். கொஞ்ச நேரம் நில்லுங்க. இல்லைங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணலைங்க. வேணும் வேணான்றதெல்லாம் இல்லை. தப்புனா தப்பு தான். எந்த விஷயம் என்கிட்ட சொன்னீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? எது பண்ணாலும் இந்த உமாபதி ஏற்றுப்பான் அப்படின்னு என்னம்மா? ஐயோ, சத்தியமா இல்லைங்க. அமுதா, என்கிட்ட இப்படி போய் பேசாதீங்க. எதுக்கு இந்த வேலையை பார்த்தீங்க? ஏன் அழுகிறதுனால எதுவும் மாறப்போறது கிடையாது. நான் எப்படி வச்சு வாழ வைக்கணும்னு எப்படி ஒரு கனவுல இருக்கேன். அதில் குழி தோண்டி புதைக்கணும்னே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னது அமுதாவுக்கு அவங்க வீட்டுக்காருக்கும் சண்டையா கிடக்கு? நான் ஏற்கனவே இவளோட வாழ்க்கையில அந்த ஆறுமுகத்தை ஏற்றி விட்டு பிரச்சனை பண்ணி விட்டேன். அந்த பிரச்சனை ஓஞ்சி இப்போதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தா இவ இங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்களா? அட கடவுளே, இவளுக்கு ஏன்னா இப்படி ஒரு நிலைமைன்னே தெரியலையே. ஏற்கனவே கட்டினவன் தான் முரட்டுத்தனமாக கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானா, இப்போ இந்த பையனும் இப்படித்தான் இருக்கான். எல்லா ஆம்பளைங்களும் என் புருஷன் மாதிரி வருவாங்களா? இவங்களையெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது என் புருஷன் என்னை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிட்டாருன்னு. நான் இந்த இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் இனி அப்படிலாம் பண்ணலைங்க. உங்களுக்கு கையடிப்பட்டிருக்குன்னு தான். என்ன கையடிப்பட்டிருக்கு? கையடி தானே பட்டிருக்கு. என் காயம் சரியே ஆவாதா? நான் செத்தா போயிட்டேன். என்ன இந்த தம்பி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? அப்படி இங்க பாருங்க தம்பி, என்னப்பா உங்களை நல்லவரை நினைச்சு பொண்ணை கட்டி கொடுத்தா நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணுனா உங்களுக்கு என்ன கிள்ளிக்கிறையா? அவ ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சவ. இப்படி நீங்களும் வார்த்தையால கொட்டுனா எப்படிப்பா? அத்தாடி, இந்த அக்கா எப்போ வந்தாங்கன்னு தெரியலையே. அக்கா, என்ன அமுதா, நீ முதல்ல கட்டினவங்கிட்டையும் இப்படிதான் ஏச்சும் பேச்சும் வாங்கி வாழ்க்கை முழுக்க அழுதே கழிச்ச. இப்ப இந்த பையனும் இப்படியே தான் இருக்கிறான். வேணான்னு தூக்கி வீசிட்டு வா அமுதா, நான் பாத்துக்கிறேன் உன்னைய. ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆமா, என்னைக்குமே நீ மொத்தத்தையும் உன் தலையில தானே ஏத்திக்குவ, மொத்த பாரத்தையும். எனக்கு உன்னைய பத்தி தெரியாது. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைக்கா.
அவர் என்கிட்ட சண்டையெல்லாம் போடலை. என்ன சண்டை போடல? நான் தான் மாடிப்படி கட்டி ஏறு வழியில கேட்டுக்கிட்டு தானே வாரேன். அந்த தம்பி என்னமோ அப்படி கத்திக்கிட்டு கிடக்கு. நான் அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கேட்டுக்கிட்டு தானே வாரேன். ஏன்பா ஏன்பா ஏற்கனவே அவ அம்புட்டு கஷ்டப்பட்டவையா? கஷ்டப்பட்டவளை ஏயா மேற்கொண்டு மேற்கொண்டு கஷ்டப்படுத்துறீங்க நீங்க? அக்கா, இங்க என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாதுங்க. வாங்க முதல்ல வந்து உட்காருங்க. அமுதா, முதல்ல தண்ணி மொந்து கொடு, அவங்களுக்கு கொஞ்சமாவது தாகம் தீரட்டும். எனக்கு தண்ணியும் வேணாம் ஒன்றும் வேணாம். அமுதா நீ கிளம்பு அமுதா, நம்ம போவோம். ஐயோ அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்கா. அவர் என்கிட்ட சண்டையெல்லாம் போடலை. நான் அவருக்கு தெரியாமல் ஒரு வேலை பார்த்துட்டேன். அதான் அவருக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. தெரியாம வேலையா? தெரிஞ்ச வேலையா இருந்தா என்ன, தெரியாம வேலையா இருந்தா என்ன? அதுக்குன்னு இப்படிதான் கோவப்படுவாரா? உனக்கே தெரியும் என் வீட்டுக்காரு என் மேல எம்பிட்டு அக்கறையா இருப்பாரு. அந்த மனுஷனோட கால் தூசிக்கு சமாளிவாங்களா இவங்கெல்லாம்? அக்கா, இவர் அதை விட ஒரு படி மேலனே சொல்லலாங்க்கா. என்னம்மா சொல்ற? உங்ககிட்ட இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்னமோ இப்படி சொல்ற? அக்கா, அவர் கோபத்தில் பேசினாலும் குணமுள்ளவருக்கா. இப்போ கூட அவருக்கு கை அடிபட்டு இன்னைக்கு தான் கட்டு பிரிச்சுட்டு வந்தாங்க. வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லை கட்டணும், ஹவுஸ் ஓனர் குடைச்சல் வேற. அதான் சரின்னு நான் வேலைக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனேன். வீட்டு வேலைன்னு அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு வீட்டிலலாம் எந்த இடத்துலையும் வேலை கிடைக்கல. உங்களை எந்த நம்பிக்கையம்மா நான் வேலைக்கு சேர்க்கறது? வீட்டிலேருந்து எதையாவது களவாண்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கன்னு போய் தேடுறது வைக்கிறதுன்னு சொல்லி அது வேலை தர மாட்டேன்ட்டாங்க. அதுவும் இல்லாமல் சொந்த வீடாக இருந்தால் கூட நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக மாட்டீங்க. ஏதாவது எங்கள் வீட்டில் பொருள் காணாமல் போனால் உங்கள் வீட்டில் வந்து கேட்க வைக்க. நீங்கள் வேற வாடகை வீடுன்றீங்க. வாடகை வீட்டில் இருக்க உங்களுக்கு நாங்கள் வீட்டில் வேலை கொடுத்தோம்னா நீங்கள் பாட்டுக்கு எதையாவது களவாண்டுக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும்ட்டாங்க. ஆனால் குடும்பத்தை காப்பாற்றணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு தான் அப்புறம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு கோயில் வாசலில் உட்காந்துருந்தேன். அப்புறம் அவங்க கூட்டுறவங்க தான் இருந்துட்டு வேலை இருக்குன்னாங்க. அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க்கா. அதான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இப்போ திட்டுறாரு. இதுலேயும் கூட நீ எங்கள் எதுக்கு வேலைக்கு போனீங்க, வீட்டோடு இருங்க, நான் கை நல்லானோடனே போகிறேன்னு தானே சொன்னேன், நீங்கள் போய் இப்படி கஷ்டப்படணுமான்னு சொல்லி தான் அவர் திட்டுறாரு. மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. ஐயோ, இது தெரியாம நான் பாட்டுக்கு வந்ததும் வராதுமா வாழ்னு வேற கத்திவிட்டனே. தம்பி மன்னிச்சிருங்கய்யா, வேணும்லாம் நான் எதுவும் பண்ணல. ஐயோ இருக்கட்டுங்கக்கா, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் சரி, என்ன தம்பிக்கு இப்படி அடிபட்டு இருக்கு? முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. வண்டியில அடிபட்டுருச்சு போகும்போது, அதான். அது சரிக்கா, எப்படிக்கா இந்த வீட்டை கண்டுபிடிச்சி வந்தீங்க? யாருக்குமே தெரியாதே இது. எல்லாம் உங்க அண்ணிக்கிட்ட அட்ரஸ் கேட்டு தான் வந்தேன். ஊரை விட்டு போயிட்டீங்க? நாங்கள் ஊரை விட்டு தாம்மா போனேன். ஆனா இப்ப நாங்க திருச்செங்கோட்டில் தான் இருக்கிறோம். உங்க அண்ணி வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். அப்படியா? நான் அங்கே தானே வந்தேன். வந்தப்போ உங்களை பார்க்கலையே. நாங்க தோப்புக்குள்ள வீட்டுல இருக்கோம்மா, ஊருக்குள்ள இல்ல. அப்படியா? சரி 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 சரிக்கா, வாங்கக்கா வந்து உட்காருங்க. இல்லாமதான் முதல்ல உங்ககிட்ட. அக்கா முதல்ல வாங்க. அங்க இருந்து வந்து தேடி வந்திருக்கீங்க, களைச்சு போயிருப்பீங்க. நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன், வந்து உட்காருங்க. ஏங்க, கடிச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி. காசு இருக்குதா? நான் தரேன், இருங்க. அட, ஹாஸ்பிட்டல் போனால அதில் மீதி 200 இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். இல்லைங்க, கூலி காசு கொடுத்துருக்காங்க. அட, நான் வாங்கிட்டு வரேம்மா. நான் கூட நினைச்சேன் முதல் தடவையும் கெட்டு ரெண்டாவது தடவையும் கெட்டு. காலம் முழுக்க இவ வாழ்க்கை இப்படியோ போயிருமோ நினைச்சு பயந்து போயிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்பா பாப்பா, என்னடா இது, மழையே வரமாட்டேங்குது. மழை வந்தாலும் சிரமமா தான் இருக்கு, மழை வரலினாலும் சிரமமா தான் இருக்கு. வாழ்ற வாழ்க்கையே சிரமமா தான் இருக்கு. இப்போ என்ன சொல்றீங்க? அப்புறம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டே வந்துடுவோம். எனக்கு ஒரு வாரம் லீவு தான், வீட்டில் இருக்கிறதுக்கு அங்கிட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதாங்க, கோகுலுக்கும் இப்போ சரியாயிருச்சு, போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அதுவே ஒரு கவலையாக இருக்கும் அக்காவுக்கு. என்னதான் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசினாலும் வச்சாலும் அவங்களுக்கு அந்த சங்கடம் இருக்கும்ல. சரி. எப்பா இப்பதான் ஏப்ப வந்தோடனே நிம்மதியா இருக்கு. என்ன இவன் வேலைக்கு போகாம இங்க இருந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அடே என்னம்மா? இந்நேரத்துக்கு வேலைக்கு போகாம இங்க நின்றுட்டு இருக்காவன். அதுவா, 4 நாளைக்கு லீவு, அதான். 4 நாளைக்கு லீவா? ஏண்டா 4 நாளைக்கு எதுக்குடா உனக்கு லீவு? எதுக்கு லீவுன்றேன்? வேலை வெட்டிக்கு போ. எல்லாரும் வீட்டுல இருந்தா அப்புறம் எப்படி பூவா திங்கிறது? அப்புறம் சோத்துக்கு 4 வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போக வேண்டியேன். நீ வேறம்மா, நான் இப்போ வேலை செய்யற கம்பெனி அவரோட முதலாளி இறந்துட்டாரு. அதனால இப்போ அவருக்காக இரங்கல் தெரிவிக்கணும்னு 4 நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதுதான்.
ஓ அப்படியா, சரி 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 சரி. நான் கூட வேலை இல்லையோன்னு நினச்சிட்டேன். ம் ம் லீவுக்கு அவங்களா விடுறதானே, சம்பளம் போட்டுருவாங்க தானே. சம்பளம் போட வேண்டிய மனுஷனே அங்கே புட்டுன்னு போயிட்டாராமா. இப்போ வர சம்பளம் கொடுப்பாங்களே, சம்பளம் கம்முன்னு போமா அங்கிட்டு. ம் என்னடா கூத்தா இருக்கு, நம்மளாம் லீவ் போட்டால் தான் சம்பளம் தர மாட்டாங்க. அவங்களா தானே விட்டுருக்காங்க லீவு, அப்போ சம்பளம் தானே தரணும். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்க, அப்போ அக்காவுக்கு மாமாவுக்கு எல்லாத்துக்கும் போய் இப்போ இன்னைக்கு துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். செல்விக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆ சரி சரி. என்ன மொட்டைக்காரி, ஏன் இந்த வேகாத வெயிலில் செருப்பு கூட போகாடாம தண்ணி எடுத்துக்கிட்டு போறீங்க? செருப்பு எதுவும் போட்டு போக வேண்டித்தானே. இந்த புது செருப்பு ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். என் புள்ளக்காரி அவள் பழசை வச்சுப்புட்டு புதுசு எடுத்து போட்டுக்கிட்டு ஓடிட்டா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதான் சரின்னு அப்படியே நடந்து போய் தண்ணி எடுக்க போயிட்டேன். எங்கே போயிட்டு வரீரு? எங்கேயும் போகல, இந்த மாட்டுக்கு தட்டை புல்லை எடுத்து போட்டு வரேன். அது சரி, என்ன உங்கள் மருமவளையும் உங்கள் சம்மந்தியையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துட்டீங்களாமா? அடிச்சு துரத்தனம்மா? யார் சொன்னது? வேற யாரு? உங்கள் சம்மந்தி தான். ஊர் முழுக்க என் பிள்ளைய வாழா வெட்டி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. அதான் கேட்டேன். உங்களுக்கெல்லாம் என்ன காசு பண்ணதுக்கு பஞ்சம்? எல்லாமே தானே வச்சுருக்கீங்க. அப்படி இருந்து என்னத்தை பொண்ணத்தை வாழா விடாமல் அனுப்புறீங்க? இருக்கிறவங்களும் இப்படி தான் பண்ணுறீங்க, இல்லாத என் மாப்பிள்ளமாக இருக்கவங்களும் இப்படி தான் பண்ணுறீங்க. பொண்ணை வச்சுருக்க நாங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட கும்பிடு போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் போல இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? ஏழைங்க உணவை தேடுறோம், பணக்காரங்க பசியை தானே தேடுறீங்க. சரி பாருங்க, நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, உங்களுக்கு போய் நம்ம அறிவுரை சொல்ல முடியுமா? ஏன்னா அறிவுரை சொல்கிற இடத்துலையே நாம் இருக்கிறோம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது நக்கி தான் குடிக்கும்ன்றது சரியால போச்சு. இவளுகளுக்கு என்னதான் பண்ணு, இவளுக வேலையை காட்டிக்கிட்டு இருக்காளுகளா? நான்லாம் நம்ம வீட்டு விஷயத்த வெளியில் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இவளுக இங்கே எல்லாம் தின்னுபிட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வாழா வெட்டி அனுப்பிட்டேன்னு ஊர் முழுக்க போய் தண்டோரம் அடிச்சுக்கிட்டு இருக்காளுகளா? இன்னும் யார் யார்கிட்ட என்னென்னத்தை சொல்லி வச்சிருக்காளுகன்னு தெரியலையே. ஊர் வாயை அடைக்கவா முடியும்?